வணக்கம் சார். இதுமாதிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2025 எனக்கு தெரிஞ்சு நம்மகிட்ட லேட்டஸ்ட் வண்டின்னு பார்த்தா இதுதான் ஃபஸ்ட் வண்டியாக இருக்கும். வெறும் 93 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நம்ம வீடியோ போட்டிருப்போம், 1:35 வீடியோ போட்டிருப்போம், 1:30 போட்டிருப்போம். தம்பிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரேட்டில் கம்மி பண்ணி அவர் கேட்ட ரேட்டுக்கு வண்டி கொடுத்துருக்கு. புதுசு இல்லை, வெறும் 93 கிலோமீட்டர் ஓடினதுக்காக ரொம்பவே கம்மி பண்ணி தம்பிக்கு கொடுத்துருக்கோம். இவருக்கு கொடுத்ததில் எனக்கு ஒரு திருப்தி என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் மறந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நான் போன வருஷம் ஜனவரி மாதம் வந்து உங்ககிட்ட ஸ்ப்ளெண்டர் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ திருப்தி ஆகிடுச்சு, நம்ம பழைய கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறமே இல்லாமல் அவருக்கு திருப்தியாக கேட்ட ரேட்டுக்கு வண்டி கொடுத்துட்டேன். வண்டியை பற்றி கண்டிஷனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஷோரூமில் போய் புதுசாக எடுத்து எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ மற்றது எல்லாமே தம்பி சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை ஃபஸ்ட் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு வர்ற கஸ்டமருங்களுக்கும் மணி நிர்மல் யூடியூப் சேனலை பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு மட்டுமே தான் நம்ம எல்லா சர்வீஸும் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். நேரில் வர கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படி அவங்களுக்கும் தரோம். ஆனால் ஒரு படி மேலே யூடியூப் கஸ்டமருங்களுக்கு. ஸோ அதுதான், ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக நான் கொடுத்தே தீரணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம யூடியூப் கஸ்டமரால் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் சேனலில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ தம்பியை கேட்கலாம். நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஆர்காட்லேருந்து ஆர்னி போகிற திமிரியில் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் யுவராஜ் கன்சல்டிங் சொல்லிட்டு தம்பி கேட்கலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்ததுல ரொம்ப ஹாப்பி எனக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பின்றத அண்ணன் கடைக்கு வந்து நாங்கள் ரெகுலர் கஸ்டமர். ஏற்கனவே வந்து அண்ணன் ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்துருக்கோம். அண்ணன் நேற்று காமிச்சு ஆனால் மறந்துட்டாரு. காமிச்சோன்னே திரும்ப அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு நேற்று வந்து ஆர்எஸ் ஒரு 4 வண்டி ஓட்டி பார்த்தோம், NS ஒரு 2 வண்டி ஓட்டி பார்த்தோம். அண்ணா முகம் சொல்லிக்காமல் எல்லா வண்டி ஓட்டி பார்க்க ட்ரையல் பார்க்க கொடுத்தாரு. ஓட்டி பார்த்ததாரு, அது எதுவும் செட் ஆகலை. அப்புறம் 220 பார்த்தோம். வண்டி கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஜஸ்ட் 3 மந்த் வண்டி இது. கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடிச்சு. ஸோ இந்த பைக் நான் பிக் பண்ணியிருக்கேன். வண்டி நல்லாயிருக்கு. ரெடிகேஷன் எடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு புதுசாக இருக்கவே இந்த வண்டி அதை விட இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம யுவராஜ் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இல்லை, 2 வண்டி இல்லை, 100கணக்கான வண்டி இருக்குது. ஸோ எந்த வண்டி பார்த்துட்டு வரீங்களோ அந்த வண்டியிலலாம் கண்டிப்பாக ஒரு வண்டி செட் ஆகும். ஏன்னா லேட்டஸ்ட்லேருந்து எல்லாமே வச்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டியோட தான் போவீங்க. வீடியோவில் நம்ம ஃபார்மாலிட்டியாக ரேட்டை சொல்லுவோம். ஸோ அந்த ரேட்டை பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம். நேரில் வந்து ஒரு டைம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தம்பியும் அப்படி தான் விசிட் பண்ணணும். பெஸ்ட்டான இந்த வண்டி அவர் பார்க்கல. ஸோ அவர் பார்த்துட்டு வந்த வண்டியே வேறு, ஆனால் எடுத்த வண்டி வேறு. ஸோ நிறைய கஸ்டமரை பார்த்துட்டு வருவாங்க வீடியோவில். ஆனால் இங்கே வந்து எடுக்கிறது வேறு வண்டியாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஆப்ஷன் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஒரே இடத்துல லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும், மைலேஜ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் பைக்லேருந்து எல்லாமே திமிரி யுவராஜ் பைக்ஸ் மொத்தமாக இருக்குது. நேரில் வாங்க, ரேட்டில் பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். ஈஸி ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் இருக்குது. நேரில் வராத கஸ்டமருங்களுக்கு கொரியர் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எது வேணால் நீங்கள் ஆப்ஷன் பண்ணிங்க. நன்றி. சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணி பார்க்குறேங்க.